தும்மை இறைவன் கொடுத்தது தான். சரி. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது ஒரு மனசு சொல்லுது கொடுன்னுது, சரி, ஒரு மனசு கொடுக்க வேணாங்கிறது. இதுக்கு என்ன காரணம் சாமி? இது ரெண்டாம் கட்டம். ஒரே மனுஷன் தானே சாமி? அது ஒரே மனுஷன் தான். அதுதான் சொன்னேன், ஒரே மனசு தானே சாமி? ஒரே மனசு தான். இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா கொடுப்பான்னு கேட்குறேன். நீ என்ன நினைக்கிறேன்? அந்த நேரத்தில் சரி சாமி தரேன், ஒரு ஹவர் பொறுத்து வாங்கன்ட்டு ஒரு ஹவர் பொறுத்து வர சொன்னார் சார் ஒன்றுன்னு வரேன். ஒரு ஹவர் பொறுத்து அந்த ஒரு ஹவருக்குள்ளே நீ என்ன உன் மனசு சொல்லுது, என்னத்துக்கு அந்த ஆளுக்கு கூத்துட்டு நம்ம தெரியணும் கொடுக்காது வந்தால் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வீட்டில் சொல்லிட்டு நீ போயிடுற. ஏன்னா நீ கூட சொல்லக்கூடாத, நீ தரேன் நீட்டிய, அதனால் உங்கள் வீட்டில் சொல்லிட்டுன்ட்டு போயிடுற. இந்த மனமாகப்பட்டு இது இப்படி அசைகிறதால தான் இதுக்கு மனம்னு பேர். இருந்தும் இல்லாத இருக்கிறது இந்த மனம். ஆனால் இருக்குது, ஆனால் அது இல்லை. ஏங்குது, ஆனால் தெரியல. இந்த மாதிரி இது செயல் புரிஞ்சுக்கின்னு இருக்கிறதால தான் இக வாழ்க்கை நடந்துக்கின்னு இருக்குது. இகத்தில் நீ கொடுக்கலாம், உன்ன மாதிரியே எல்லாரும் கொடுக்கலான்னா கெட்டவனே இருக்க மாட்டான், இல்லை யாருமே கொடுக்காதுன்னு தான் நல்லவனே இருக்க மாட்டான். அப்போ இந்த ரெண்டும் கலந்தது தான் ஈகம். அதனால் ஒரு மனுஷனுக்குள்ளும் இந்த மாதிரி 2 விதமான எண்ணங்கள் உதயமாகிக்கினே இருக்குது. ஒரு நேரம் கொடுக்கலான்னு நினைக்குது, ஒரு நேரம் கொடுக்குவானான்னு நினைக்குது. இது மனிதனுக்குள்ளே ஏற்படுற அந்த சுவாசத்தினுடைய தொடர்ச்சி. இது அழிக்கிறது எப்படி சாமி? இதை அழிக்கவே முடியாது. அழிக்கணும்னா நீ உன் மனசை முதல்ல சீர்படுத்தணும், உன்னுடைய வெளி சந்ததிகளெல்லாம் ஒதுக்கணும். நீ இதெல்லாம் நீ இழந்தால் தான் அழிக்க முடியும். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அழிக்க முடியாது. இப்போ நீ எனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, இவர் சொந்தக்காரர் உன் பக்கத்தில் ஒரு நீ ஏன் அந்த அளவுக்கு போய் 100 ரூபா தரேன்னு இவர் சொல்லுவார். சொன்ன உடனே நீ அதை எடுத்துப்ப. அப்போ இதெல்லாம் யாரும் உனக்கு தொடர்பே இல்லைன்னா நீ எடுக்கிற முடிவு ஒன்றாவே இருக்கும். 4 பேர் தொடர்பு இருக்கும்போது நீ எடுக்கிற முடிவு ஒன்றா இருக்காது. அது 4 விதமாக தான் இருக்கும். அதுக்கு சொந்தம், பந்தம், மனைவி, மக்கள் இதெல்லாம் சேர்றோம் அதில். அதனால் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கின்னு வரணும். இது என்ன நமக்கு போய் ஒருத்தர் அறிவுரை சொல்கிறது, நமக்கு தெரியாத விஷயமா, நமக்கு நடக்க முடியாததா? அப்போ நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். நீ தான் உன்னை மாற்றிக்கணுமே தவிர தானாக மாறாது. அது நீ தான் உன்னை மாற்றிக்கணும். எல்லா விஷயமும் நீ தான் முயற்சி பண்ணணும். முடிவு தான் அவன் எடுப்பான். முயற்சி உண்டு. முயற்சியே இல்லைன்னா முடிவே கிடைக்காது. மாதா செய்தது மக்களுக்கு. ஆமாம். என்ன சாமி இப்போ நீ என்ன பண்ண, என்ன எத்தனை வந்து கொடுத்துக்கிற? இது என்னது? 1/4 சவரம் கொடுத்துக்கிற. அரிசி எவ்வளோ எத்தனை வந்து கொடுத்த? ஒரு 10 கிலோ அரிசி. இந்த 10 கிலோ அரிசி, இந்த 10 கிலோ அரிசி நான் ஒண்டி சாப்பிட்றதுக்காக கொடுத்துக்கிறேன். இல்லை சாமி, 100 பேர் சாப்பிட போகிறோம். இந்த 100 பேர் சாப்பிட்ட உடனே இந்த 100 பேர் மனம் வயிறு என்ன ஆகுது? குளிமை அடையுது. இது வந்து ஒரு தர்ம காரியம். அன்னதானம்ன்றது சாதாரணமானது கிடையாது. பல பிறவிகளுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் அன்னதானம். அந்த அன்னதானம் நீ பண்ணும்போது இதனுடைய புண்ணியம் உனக்கு கிடையாது. இங்கே தான் ஒரு பெரிய சிக்கலை வச்சிட்டான் இறைவன். இதனுடைய புண்ணியம் உனக்கு கிடையாது, ஆனால் உன் பிள்ளைங்களுக்கு நிச்சயம் உண்டு. உழைப்பு எந்தாச்சா சாமி? உழைப்பு எந்தாச்சா சாமி? உழைப்பு உண்டு தான். நீ தானே அதுவும். உன் புள்ள யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் புள்ளையா? உன் புள்ள தான்ப்பா. உன் விந்து தான், உன் மனம் தான், நீ தான் அது. அதான் நீ. நீ யாருக்கு தர்மம்? யாருக்கு? அதனுடைய ஆன்மா துன்பப்பட போகிறதே இல்லையா? நன்மை தீமை அதுக்கு கிடையாது. நன்மை தீமை மனசுக்கும் உடலுக்கும் தானே சாமி. அப்போ நீ செய்த தர்மம்லாம் மாதா செய்தது மக்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு தான் நீ செய்கிற தர்மங்கள்லாம் சாரும். அதனால தான் இந்த தர்ம காரியங்கள், அதுலேயும் கோயில் தர்ம காரியங்களை ரொம்ப சிறப்பாக செய்தாங்க ஒவ்வொருத்தரும். அந்த காலத்தில் ஏக்கர் கணக்கில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஐசிஎஃப் ரோடு இருக்குது இல்லை, அங்கே நேரு கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டப ஓனரு திருச்செந்தூருக்கு எழுதிக்கிறான் அந்த கல்யாண மண்டபத்தை. இப்போ திருச்செந்தூர் கண்ட்ரோலில் இருக்குது அந்த கல்யாண மண்டபம். இந்த மாதிரி எதுக்காக பண்ணான்னா அந்த இறைவன் அடி சேரணும். அதனால தான் தர்மத்தில் நான் 5 தர்மங்குது. ஒரு தர்மம் பண்ண முடியாது, 4 தர்மம் பண்ணியே ஆகணும். மனிதனாக பிறந்தவன் பூமி தானம், வஸ்திர தானம், கோதானம், அன்னதானம். இந்த 4 தானம் எவன் ஒருத்தன் பண்ணுறானோ அவனுடைய ஆன்மா இறைவனை போய் சேரும். ஆனால் பண்ணுற காலத்தில் கஷ்டமாக இருக்கலாம், அவன் பண்ணும்போது முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆன்மா இறைவனை நோக்கியே பயணம் பண்ணும். அதுக்கு தான் இந்த தர்மம். அதனால தான் நான் இங்கே சொல்கிறது கூட, தர்மத்தை பண்ண கற்றுக்குங்க, உங்கள் பாவத்தை அழிக்கிறதுக்கு வழி தேடிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதை எடுத்துக்கிறதுல போயா இருந்தால் இருக்கட்டும், அது என்னோட போகுதுன்றாங்க.
அதனால தான் சொன்னார், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்னா. நீ சாகும்போது உன் பொண்டாட்டி வந்து, நான் பலசாலி பொண்டாட்டி, நான் பணக்கார பொண்டாட்டி, உன்னை காப்பாற்றிடுறேன்னு காப்பாற்ற முடியாதப்பா. ஊரெல்லாம் உனக்கு தான் சொந்தக்காரு, ஆனால் அந்த சொந்தக்காரெலாம் சேர்ந்து உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா. நீ செய்த தர்மம் மட்டும்தான்ப்பா உன்னை காப்பாற்றும். அதனால் தர்மத்தை கை கொள்ளணும். ஆனால் தர்மத்தை கை கொள்றதை விட பல பேர் இருந்து பிடுங்கிறத கை கொள்கிறான். இப்போ காலம் அப்படி ஆகிப்போச்சு, மாறுபட்ட உலகம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்கிறது நம்ம வேலை. ஆனால் இதனுடைய பலன் உன்னை மட்டுமே சார். தர்மம்னா நான் சம்பாதிச்ச பொருளை நான் கொடுக்கணும் வெளியே. ஆமாம், பின்ன அவங்ககிட்ட புடின்னு வந்து நீ கொடுக்குறது தர்மமா? அது பேர் கர்மம். இப்போ அரசியல்வாதி பண்ணுறதுலாம் தர்மம் கிடையாது. அது எப்படி சாமி தர்மம் இருக்கும்? தர்மம் எங்கேருந்து வரும் அவனுக்கு? அவனுக்கு தர்மம்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தவன் பொருளை கொடுக்குறது உழைப்பு 10 ரூபாய். அதனால தான் கடவுள் சொல்கிறான், 10 கோடி எனக்காக உன் மனம் உகந்து செலவு பண்ணாதடா, 10 பைசா கற்பூரம் கொளுத்துறான், மனம் முழுமையோட நான் உன்னோட அடைய வந்தான் அப்படின்றான். நீ ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்கன்னா நான் என்ன உன்னை தேடி 2 அடி எடுத்து வச்சு வருவோன்றாடுறான் அந்த தர்மவானுக்கு. அதனால் தர்மத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது. தர்மமே உலகத்தில் சிறந்தது. ஆனால் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. சரி, அது புகழ்ச்சிக்கு பண்ணுறாங்க சாமி. அது என்ன நோக்கமோ அது பிராமணருக்கு தான் தெரியும். நான் அதிலெல்லாம் போய் ஈடுபடுறது இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா தானமும் அதில் வருது சாமி. அந்த வஸ்திர தானம், அந்த தானம், அன்னதானம். ஆனால் ஒப்புக்கு கும்பிட்டுனுக்கிறதுல பயன் இல்லை சாமி. நீ எதை செய்கிறியோ அதில் நில்லு. சந்தோஷம் எனக்கு. முதல்ல மனசை தூய்மைப்படுத்த, அப்புறம் இறைவன் அடையிறத பார்க்கலாம். அந்த மாதிரி மன தூய்மை வேணும். இறை வழிபாட்டுக்கு முக்கியமான பொருள் மன தூய்மை. மன தூய்மை இல்லாத நீ எவ்வளவோ தான் அதில் கௌரவம் காட்டினாலும் அது உபயோகமற்றதாக தான் போகும். புறை தூய்மையால் இந்த உலகம் ஒன்றா உன்னை மதிக்கலாம், இறைவன் மதிக்கவே மாட்டான். இறைவன் மதிக்கிறது அக தூய்மையை. அதனால தான் பாம்பாட்டி சொன்னான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டுண்டா, உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டுண்டான், மெல்ல கனலை எழுப்ப வேண்டுண்டான், வீதி புனலில் செலுத்த வேண்டுண்டான், கள்ள புலனைந்தும் கடிந்துன்னா. எவ்வளோ அழகாக இந்த புள்ளி வைக்கிறான் பார். இந்த 5 புலன்களுடைய ஏக்கத்தை அழிச்சிடுறா, தெல்ல தெல்ல பரஞ்சோதி தெரியுண்டா உனக்குன்ட்டான். ஆனால் இதும் பேச்சை கேட்டுக்கு நீ ஆட ஆரம்பிச்சேன்னா அது ஒருபோதும் தெரியாதுடான்ட்டான். கள்ள புலன், இது திருட்டு புலன்கள். இதை தான் திருமூலர் சொல்கிறார். ஆரியன் நல்லான் குதிரை 5 வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னா. அதனால் நல்ல குருக்கிட்ட போய் அவர் சொல்லிட்டாரு, இது கட்டுப்பட்டுறோம்னா ஒருபோதும் கட்டுப்படாது. குரு சொன்னபடி நடந்தால் தான் கட்டுப்படும், குரு சொன்னதால் அது கட்டுப்படாது. அதனால் குரு எப்படி சொன்னாரோ அப்படி நடந்துக்குன்னா அவன்தான் குருவுக்கு உண்மையான சீடன். மீதி பேரெல்லாம் சீடன்ற வேஷத்தில் இருக்கிறவங்க தானே தவிர உண்மையான சீடன் சொல்ல முடியாது. சொல்லுப்பா. வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் நோக்கொணாத நோக்கையொண்ணி நோக்கையாவர் நோக்குவார். நோக்கொணாத நோக்கு நோக்க நோக்க நோக்கிடில் நோக்கொணாத நோக்கு நோக்கையங்கணுமே. முதலடினா யார்து? சிவவாக்கியது. வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால். வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால். வாக்காலியும் மனசாலியும் மதித்த காரணத்தால். நோக்கொணாத நோக்கையுண்ணி நோக்கையாவர் நோக்குவார். என்னது பாது? அதுக்கான தெரியுதா? அது ஏதாவது தெரிதா? பலா என்ன தெரிதா பாரு? பெரிய பெரிய இடம்லாம் போய்க்கிறேன், கேள்வி கேட்டுக்கிறேன். ஏன்பா இதுவா? இது எல்லாரையும் தான் நோக்கிக்கினுக்குது. இந்த நோக்கு இல்லை, அந்த நோக்கு அது வேற நோக்கு. அது என்ன சொல்கிறாரு? நோக்காததை நோக்கு, நோக்கிறத உன்னை நோக்கோன்றாரு. உன்னை பார்க்கல, அது நீ பாரு. அதை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது உன்னை பார்க்க ஆரம்பிக்கும்ன்றாரு. ஆன்மாவை சொல்கிறார். நோக்கு, நோக்கரிய நோக்கு. அந்த மாதிரி நோக்கணும். அதை
எங்கே கொஞ்ச நேரம் கண்ணு தரணும் போகையாக்குதுங்க, அப்புறமா பார்க்கலாங்கன்ட்டு எழுந்து போடுறோம். எங்கே நோக்கத்தை சொல்ல. அதனால் நோக்கரிய நோக்கணும், அது நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும். அது பார்த்து திரும்பி போகிற மாதிரி நம்ம எழுந்து போடக்கூடாது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. கடவுள் எதை கடந்துள்ளவன்? ஆண்டவன் எதை ஆண்டவர்? ஆண்டவன்ன்றது ஆன்மா, ஆளுகின்றவனுக்கு பேர் ஆண்டவன் இல்லையா? அப்போது உன்னுடைய உடலை ஆளக்கூடியது ஆன்மா. இந்த ஆன்மா இப்போ ஜீவன் இருக்குது உங்கள்கிட்ட, உயிர் இருக்குது உங்கள்கிட்ட இல்லையா, மனம் இருக்குது உங்கள்கிட்ட, இதெல்லாம் ஆண்டவன் சொல்லலை. ஆனால் ஆன்மாவை ஆண்டவன் சொல்கிறோம். ஏன்னா இந்த ஆன்மான்ற ஒரு பொருள் இல்லைன்னா உயிர் இல்லை, ஆன்மான்னு ஒரு பொருள்னால் ஜீவன் இல்லை, ஆன்மான்னு ஒரு பொருள்லாம் மனம் இல்லை. அப்போது உன்னை ஆளக்கூடிய பொருள் ஆன்மா, அதுக்கு பேர் ஆண்டவன் இல்லையா? இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் போனால் நாடார் அப்படின்வாங்க. நாடார்னா நாட்டை ஆண்டவர், அவருக்கு பேர் நாடார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி நம்ம இந்த உடலுன்ற நாட்டை ஆளக்கூடியது ஆன்மா, அதனால் ஆண்டவன் பேர். கடவுள் அப்படின்னா ஆசை, பாசம், பற்று, பந்தம், காமம், குரோதம், மதம், மாச்சரியம், தம்பம், லோபம், பொறாமை, இதையெல்லாம் கடந்து ஆணு பெண்ணு, நன்மை தீமை, இரவு பகல், இதை கடந்து நின்றவன் கடவுள். புலன்கள் வழியா அடையக்கூடியது இன்பம். ஆனந்தம் எதன் வழியா அடையிறோம்? புலன்கள் எப்போ இன்பத்தை அடைஞ்சது? புலன்கள் வழியா உடம்பு அடையிறது. புலன்கள் வழியா இன்பம் அடையுது. இன்பம் இந்த புலன்கள் இன்பம் அடையிறது காரணமானது மனம். புலன்கள் இன்பத்தை அடையிறதுக்கு காரணமானது மனம். மனம் இல்லைன்னா இன்பம்ன்றதே ஒன்று இல்லை. இப்போ ஒரு கையில் ஒரு அடிபட்டு போச்சு, கை சொல்லுதா ஐயா எனக்கு வலிக்குதுன்னு? எது சொல்லுது? புலன் சொல்லுது, வாய் சொல்லுது. வாய்க்கு எப்படி இந்த வலிக்குதுன்னு தெரியுது? வாய்க்கு தெரியுமா வலிக்குதுன்னு? தெரியாது. வாய்க்கு எப்படி தெரியுது? மூளைக்கு எட்டுது அடி வலி. மூளை சொல்லுது வாய்கிட்ட ஐயா கை வலிக்குது ஐயான்னு. அப்போ இந்த வலி உணர்வு எங்கே இருக்குது? மனம் எங்கே இருக்குதுன்னா மூளையில் ஒரு பகுதியாக இருக்குது. மூளையினுடைய உணர்வு போச்சுன்னா, செயலிருந்து போச்சுன்னா உடலுக்கு உணர்வு கிடையாது. அப்போ உடல் முழுக்கும் உணர்வு ஓணும்னா மூளைக்கு உணர்வு ஓணும். மூளையில் தான் மனம் இருக்குது. அந்த மனம்தான் உனக்கு உணர்த்துது. கையில் அடிப்பட்டது, காலில் அடிப்பட்டது, இது நல்லது இது கெட்டது எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறதா தான். அப்போது இந்த புலன்கள் வழியாக மனம் இன்பத்தை தேட சொல்லுது. அப்போ புலன்கள் தேடுது. ஆனால் புலனுக்கு நன்மை இல்லை, மனத்துக்கு தான் இன்பம் இல்லையா? உடலுக்கு மட்டும்தான் இன்பம். ஆன்மாவுக்கு இன்பமானா இல்லைங்க, ஆன்மாவுக்கு இன்பமே கிடையாது. இப்படி இந்த கழுத்துக்கு கீழவே இந்த இன்பங்களை தேடுது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு புணர்வு பண்ணுறீங்க, இன்பம் முகத்தில் தெரியுதா? உடலுக்குள்ளே தான் தெரியும், கழுத்துக்கு கீழே தான் தெரியும். அப்போது இந்த உடலும் மனமும் தான் இந்த இன்பத்தை நாடுதை தவிர முகத்தில் இருக்கிற புலனுக்கு இன்பமே தெரியல இல்லையா? காரணையா இந்த மூளை இந்த புலனுக்கு இன்பத்தை காட்டலை, உடலுக்கு தான் காட்டுது, மனத்துக்கு தான் காட்டுது. அதனால் உடல் இன்பத்தை உணருது, மனம் சந்தோஷப்படுது. எங்கிட்ட வேலாயுதன் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி நான் அவர் கடைக்கு போவேன். டெய்லி நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா பகலில் சும்மா இருக்கிறதில்ல, அவர் கடை வச்சுருந்தார். அங்கே போய் உட்காந்து பொழுதுபோக்குவேன். அப்போது அவர் டெய்லி என்ன பண்ணுவார், இவ்வளோ பேப்பரில் கேள்விகளை எழுதி வச்சுருப்பார். நான் போன உடனே ஒரு பேப்பராக கீழ்ச்சி அந்த கேள்விகளை கேட்பார். அப்போ அந்த கேள்விங்களுக்கு பதில் சொல்லின்னு வருவேன். அப்போ ஒரு நாள் கடவுளில் போகிறேன், அவர் கேட்குற கேள்வி, சாமி விஞ்ஞானம் மூளை தான் முக்கிய பொருள் உலக இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லுதே, இது உண்மையா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், செத்து போனவன் தலையிலெல்லாம் மூளை எடுத்தாச்சப்பான்னு. இல்லையா? எல்லா தலையிலையும் மூளை அப்படியே தானே இருக்குது, ஆனால் ஏங்கலையே. அப்புறம் மூளை எப்படி முக்கிய பொருள்னு சொல்ல முடியும்? மூளை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வரணும், அதான் ஆன்மா. மூளைக்கு
கரண்ட்டு மாதிரி ஆன்மா. அந்த ஆன்மா வெளியே போச்சுன்னா இந்த மூளை வேலை செய்யாது இல்லை. அப்போ முக்கிய பொருள் எது இந்த மனிதனுக்குன்னா ஆன்மா தான் முக்கிய பொருள். மூளை முக்கிய பொருள். மூளை ஒரு அங்கம் உடலுக்குள்ளது. அதனால் அதை முக்கிய பொருள்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மூளைக்கு இந்த ஆன்மா வந்த உடனே உணர்வு வருது மூளைக்கு. மூளை என்ன பண்ணுது? புலனுக்கு உணர்வு அனுப்புது, உடல் முழுக்க உணர்வு அனுப்புது. அப்போ முள்ளு குத்தினா தெரியுது, கல்லுக்கு பற்றா தெரியுது, கையை வெட்டினா தெரியுது, எல்லா உணர்வுகளும் தெரியுது. மூளை உணர்வு இல்லாதவனுக்கு வெட்டினாலும் தெரியல, குத்தினாலும் தெரியல. அதுக்கு பேர் மூளை சாவுன்னுட்டான் இல்லையா? ஆனால் எண்ணங்கள் உதயமாகறதுக்கு மூல காரணம், எண்ணங்கள் ஏங்கிறதுக்கு காரணம் இதயம். எண்ணங்கள் உதயமாகறதுக்கு காரணம் மூளை, ஆனால் எண்ணங்கள் ஏங்கிறதுக்கு காரணம் இதயம். ஏன்னா இதயத்தில் பம்பிங் இல்லைன்னா எந்த உறுப்பும் வேலை செய்யாது. எண்ணத்தினுடைய சேர்க்கை தான் சாமி மனம். எண்ணம் மட்டும் மனம் இல்லை, எண்ணத்தினுடைய சேர்க்கை எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ கேசரி அப்படின்னு சொல்கிறோம், உப்மாவுன்னு சொல்கிறோம். இதுவும் ரவை தான், அதுவும் ரவை தான். இதுவும் ரவை தான், அதுவும் ரவை தான். ஆனால் இதுக்கு பேர் வேறுவா இருக்குது, அதுக்கு பேர் வேறுவா இருக்குது. ஏன்? இதில் போட்டது காரம், அதனால் உப்பு, அதனால் இதுக்கு பேர் உப்புமான்னு ஆகிப்போச்சு. அதில் போட்டது சர்க்கரை, அதில் போட்டது பால், அதனால் அது இதாகிப்போ. ஆனால் பொருள் ஒன்று தான். செயல் மாறும்போது அதுக்கு பேர் மாறி போகுது இல்லையா? அந்த மாதிரி மனுஷன் உடலுக்குள்ளே எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் இயக்கம் நடத்துது. ஆனால் எல்லா செயலுக்கும் காரணமானது எண்ணம். எண்ணம் இல்லைன்னா செயலே இல்லை. ஒரு இடத்துக்கு போகலான்னு எண்ணம் வந்தால் தானே நீ போக போகிற, பயணங்க பண்ண போகிற. இதை செய்யலான்னு எண்ணம் வந்தால் தானே நீ செய்ய போகிற. அப்போது எல்லா செயலுக்கும் பேஸ் எண்ணம், அதுக்கப்புறம் தான் செய்யலாம். ஆனால் இது ஒரு கூட்டு சேர்க்கை தான். சீதக்கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழ குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபுயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலகு திரண்ட 30 நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் விஞ்ஞான அற்புதம் என்ற கற்பக களிரேன்றாங்க. இந்த விநாயகர் அகவல்ல இதை சொல்கிறாங்க. கற்பகம் கடந்த அற்புத பொருள் என்ன பொருள் அப்படின்னா, இந்து மதத்தினுடைய கோட்பாடு படி விநாயகரனுடைய சரித்திரத்தில் கல்யாணம் கிடையாது. ஆனால் அவருக்கு 2 சம்சாரம் உண்டு இல்லையா? எல்லா இந்தியாவிலையும் இருக்கட்டும், பத்திரமா வச்சுக்கிட்டோம் அவர். ஆனால் முறைப்படி அவருக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கல்யாணம் கிடையாதுன்னா, அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, பொண்ணு மனைவி தன் தாய் மாதிரியே இருக்கணுன்றாரு. தாய் மாதிரி ஒரு பொண்ணுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? இங்கே சக்திக்கு மகனாக இருக்கிறார், அதனால்தான் பிள்ளை 6. என்னது? பிள்ளை 6, 1 இல்லை 6 பாம்பு. அதனால்தான் கிராமத்திலலாம் கழுத்து வரைக்கும் சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த சிலைக்கு கண்ணு மட்டும்தான் தெரியும், மீதெல்லாம் அந்த பாம்பு தான் மறைச்சின்னு இருக்கும். அப்போது தன்னுடைய பாதுகாப்புக்கு அந்த சக்தி 6 பிள்ளையை உருவாக்குறாங்க. இந்த 6 புள்ள தான் புள்ளை 6ன்னு ஆகிப்போச்சு. பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்னு நாளடைவில் மாறிப்போச்சு. 6 பிள்ளைகள். ஆனால் இதே பிள்ளை தான் மேலே சிவமாக மாறுது. அதுக்கு பேர் விக்னேஸ்வரன் பேர். அதுக்கும் ஈஸ்வரன் தான் பேர். விக்னம்னா உருவம்னு அர்த்தம், ஈஸ்வரன்னா பேரொலின்னு அர்த்தம். அப்போது இதே விக்னேஸ்வரன் இங்கே பிள்ளையாக இருக்கிறது தான் அங்கே புருஷனாக மாறி போகுது. இப்படி சிக்கல் இருக்குது சாமி. இதில் நிறைய சிக்கல் தான். இதெல்லாம் ரொம்ப உள்ளே போய் ஆராய்ஞ்சாக்கா ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஆனால் நிஜம் அது தான். மூலாதாரத்தில் சிவமும் சக்தியும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நம்ம உடலில் என்ன நினைக்கிறோம், சிவம் மேலே இருக்குது சக்தி கீழே இருக்குது அப்படின்னு நினச்சின்னுக்கிறோம். இல்லை, இங்கே சிவம் பிள்ளையாராக இருக்குது மூலாதாரத்தில். இதே சிவம் புருஷனாக மாறி போகுது மேலே.
இப்போ நமச்சிவாயான்னு கோயிலில் போகிறீங்க இல்லையா? கோயிலில் போகும்போது என்ன சொல்கிறீங்க? ஓம் நமச்சிவாயா அப்படின்றீங்க. எழுதி பாருங்க, நமச்சிவாயான்றது எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோங்க. மேலேருந்து நமச்சிவாயான்னு போட்டு வச்சுக்குது. ஆனால் மேலேருந்தாக்குது நமச்சிவாயா, தலைகீழே இருந்துக்குது இல்லையா? அதே தான் இந்த சிவனுடைய கூத்துக்குழு. இந்த ஒன்றே இல்லை, நம்மளுடைய புட்டம் இருக்குது இல்லை, பின்னாடி 2 புட்டங்கள் இருக்குது இல்லை, இந்த புட்டத்தையும் பிள்ளையாரனுடைய தலையும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. பார்த்தீங்களா? பார்த்துருக்குறீங்களா? பிள்ளையாரனுடைய தலை இருக்குது இல்லை, பார்த்துக்கிறீங்களா? தும்பிக்கை வச்சு தலை இருக்குது இல்லை. நம்ம இந்த புட்டத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளையாரனுடைய தும்பிக்கை தான், முதுகு தண்டு தான் தும்பி, பிள்ளையார் இந்த புட்டம் தான் பிள்ளையாரனுடைய தலை. இதெல்லாம் கவனிக்கணும். தலை கீழே திருப்பி பாருங்க, வித்தியாசமே இருக்காது இல்லையா? அவ்வளோ பெரிய பிள்ளையார் மேலே இவ்வளோண்டு எலி மேலே உட்காருவார் பிள்ளையார். நசுங்கி போவாது எலி, நிற்குமா எலி? இது ஏன் எப்படி வச்சாங்க? முட்டாள்தனம்னு நினைக்கிறோம் இல்லை, முட்டாள்தனம் இல்லை, அறிவுபூர்வமாக வச்சுருக்கிறோம். நம்ம முட்டாள்தனம்னு நினச்சிப்போம், ஏன்னா உருவாங்க அதை இதை பேசி பழக்கப்பட்டுட்டோம் நம்ம. அது ஏன் எலியை வச்சான், ஒரு பூனையை வச்சான்னா? எலி மட்டும்தான் எந்த இடத்துலையும் ஊர்ந்து போகக்கூடிய சக்தி உண்டு. அந்த எலி தான் முதுகு தண்டு வழியாக ஊர்ந்து போய் சிவத்தை அடைய வைக்குது. இதெல்லாம் ஞானம். ஆனால் அஞ்ஞானமாக வெளியே காட்டி வச்சுக்குது. ஆனால் இதை யாருமே புரிஞ்சிக்கல, யாரும் சொன்னதும் இல்லை. இப்படி இருக்குது சாமி ஞானம். சொல்லு, எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? இது உள்ளே பூந்தா ரொம்ப சிக்கலான விஷயம் இல்லை. என்ன பண்ணுறது? பட்டம்லாம் யார் கொடுத்தது? ஈஸ்வரன். அதுக்கு வந்து யார் பேர் வச்சது? கடவுள் வந்து எப்பாவது உங்கள்கிட்ட ஈஸ்வரன் சொல்லிக்குதா? யார் சொல்கிறது? மனுஷன் தான் ஏன் கடவுள். கடவுள் உயர்ந்ததா மனுஷன் உயர்ந்தவனா? நான் சொல்லுவேன் மனுஷன் உயர்ந்தவன் சொல்லுவேன். ஏன்னா எந்த கடவுளும் என் பேர் கடவுள்னு சொல்லிக்குதா? அவ்வளோ பெரிய கடவுள் ஒரு ஊட்ட கட்டிக்கிச்சா எங்கன்னா? சொல்லு. ஒரு நொண்டி கேட்குறான், கால் இல்லை, நம்ம சீடருங்க, அவங்க போய் நிற்கிறாங்க ஒரு கடை எதிர. இந்த மைக் கொடுத்து அமைச்சுக்கிறவானே அவன்தான், இந்த ஸ்டாண்டு கொடுத்து அமைச்சுவேன். அந்த நொண்டி கேட்குறான், பிள்ளையாருக்கு முருகனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, சிவனுக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்குறான். நல்ல கேள்வி தானே? ஆனால் இவன் நினச்சி நான் திமிர் பிடிச்சி கேட்குறான், அவன் நொண்டி, அவன் கூணு குருடுன்றான். அதெல்லாம் இல்லை, அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, உன் அறிவுக்கு எட்டலை அது. பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, சிவனுக்கு அப்பா அம்மா யார்? நான் தான்டான்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்ல பவிஷி இல்லை, சொல்ல தகுதி இல்லை, சொல்ல ஆற்றல் இல்லை. சிவன் அத்தை யார் சொன்னாங்க? எப்போ அது வந்து சொல்லிச்சு உங்கள்கிட்ட? நீ தானடா அதுக்கு பேர் வச்சிருக்கிற. பிள்ளைக்கு பேர் யார்? தாய் தப்ப வைப்பானா? புள்ள வந்து வச்சுப்பானா? அப்போ தானே வைப்பான். அப்போ அதுக்கு சிவன் பேர் வச்சது நீ தானே, இதுக்கு முருகன் பேர் வச்சது நீ தான். நீ தான் ஏன் கடவுள், நீ தான் ஏன் அப்பா அம்மா. உன்னை விட கடவுள் இந்த உலகத்தில் ஏதியா ஒழுக்கமாக இருந்தா? சொல்லுங்க. அதனால் அப்படி இல்லை. கடவுள் என்ற பொருள் சாதாரணமான காணாத கற்பொருள். அது அதை கண்டு அடையிறது அவ்வளோ சாதாரணமாக, அந்த கடினமாக உழைக்கணும், தொடர்ச்சியாக உழைக்கணும், விட்டு போகக்கூடாது. விட்டு போச்சுன்னா திருப்பி நீ அதை எட்ட முடியாது. அதனால் அப்படி அடையணும். சொல்லு சாமிங்க, சொல்லுப்பா, பண்ணுறங்க சொல்லு. வணக்கங்க. எட்டா புறவி அடி, சரி, ஈராறு காலடியோ, விட்டாலும் பாரமடி, வீதியிலே தான் மறித்து கட்டா கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாது தானே சொல்கிற? அழுகணி சித்தர் பாட்டு. வெளியிகிற குதிரைக்கெல்லாம் 4 கால் தான் உண்டு. 4 கால் தானே? அந்த 4 கால் குதிரையே ஒரு மனுஷனால் ஓடி பிடிக்க முடியாது, அது ஓடிச்சுன்னா. ஆனால் மனுஷங்கிட்ட இருக்கிறது 12 கால் குதிரை. இத்தை எப்படி பிடிக்க முடியும்? சொல்லு. பிடிக்க முடியாது. ஆனால் பிடிக்க முடியாதுன்னு நீ விட்டுடக்கூடாது. விட்டுட்டின்னா செத்து தெருவோரம் கிடப்ப. பிடிச்சே ஆகணும்.
சரி எப்படிப்பா பிடிக்கிறது? கட்டாத கயத்தில் கட்டு, கால் நாளையும் சேர்த்து கட்டு அப்படின்றாரு. சரிப்பா, ஒரு கம்பியில் கட்டலாம், ஒரு கயத்தில் கட்டலாம் ஒரு பொருளை. கட்டாத கயிறு அது என்ன கயிறுப்பா அது? இல்லையா? ஒரு பொருளை கட்டினா ஒரு கயிறு ஓணும், இல்லை ஒரு கம்பியில் கட்டலாம், எதுலையாவது ஒன்றில் கட்டணும். பொருளே இல்லாத கட்டாத பொருளில் கட்டுறான்னாக்கா எந்த பொருள்ப்பா அது? மனமின்னும் கயிற்றால கட்டுடாத்த, அதால் மட்டும்தான்டா அத்தை கட்ட முடியும், இல்லைன்னா அது திசைக்கு மேலே ஓடி போகும்டா அப்படின்னாரு. சரி, இதை கட்டினா எப்படி பண்ணார்? அதுக்கு தான் திருமூலர் சொன்னார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறி வாலிக்கு கூற்றை உதைக்கவும் குறியதுவாமேன்னார். நல்லா ஏற்றி இறக்கினீங்கன்னா அதை பிடிச்சிடலாம்டா. இதை ஏற்றி இறக்க தெரியாத இல்லைன்னா அதை பிடிக்க முடியாதுடா. ஏன்னா ஏற்றி இறக்குனா தான் மனம் அடங்கும், மனம் அடங்கினா தான் காற்று அடங்கும், காற்று அடங்கினா தான் குதிரையை பிடிக்க முடியும். இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறார். அதே எப்படி கவனிச்சு அடையணும்? கவனிக்க முடியுமா உன்னால்? கவனிக்கவே முடியாத. உன் கவனிப்பெல்லாம் வெளியில் போகும். அப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த ஏற்றி இறக்கும்போது அதையே பார்க்கணும். எதனா ஒரு அடையாள பொருள். இப்போ சாமி எதுக்கு வச்சுக்குதுங்க? கோயிலில் சாமியெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க? ஏதாவது வரம் கொடுக்குமா? ஏதாவது பேசுமா? சரி, எல்லாம் தெரிஞ்சிருந்து ஏன் சாமியை வச்சுருக்கிறான்? மனுஷன் வெறுமையில் உட்கார்ந்தான்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது. எதுவும் இல்லையான்ட்டு போயிடுவான். இல்லைப்பா, இதோ சாமிக்கு இதை பார், இதை அடையாளமாக வச்சுக்கின்னு செய் அப்படின்னா தான் மனுஷன் மனம் அது மேலே தாவும். இதை நீ எந்த கடவுளாவது வச்சுக்கோ. அப்போது உனக்கு நீ அதை பிடிக்கணுன்னா ஒரு அடையாள பொருள் ஓடணும். அப்போ அந்த அடையாள பொருள் இந்த காற்று ஏங்கிறத ஏற்றி இறக்கும்போது நீ அதையே கவனி, மனசு நின்றுடும். அப்போ வெளி விஷயம் உன்னை நாடாது. நீ இதை கவனிக்கலைன்னா நான் சும்மா இருக்க பண்ணிங்கன்னா இப்படி பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன், இப்படி பார்த்துக்கின்னு தான் இருப்பேன், அதை கவனிக்க மாட்டேன். அப்புறம் மனம் எப்படி அடங்கும்? அடங்காது. அப்போ அதை ஏற்றி இறக்கும்போது அதையே கவனி. அதனால தான் உங்களுக்கு பாடம் கொடுக்கும்போது கூட அதையே பாருங்க, வேறு எதிலையும் போகாதீங்க அப்படின்றது அதுக்கு தான். அப்படி அந்த வழியை பின்பற்றினா தான் பிடிக்க முடியுமே தவிர இல்லைன்னா அவ்வளோ சாதாரணமாக பிடிச்சிட முடியாது. அதனால் சொன்னார், எட்டா புறவி, பிடிக்க முடியாத குதிரை அது. புறவின்னா குதிரை, பிடிக்க முடியாதது பாது. எட்டா புறவி அடி ஈராறு கால் அடியோ. ஈரால்னா 12 கால் குதிரைப்பா அது. மூச்சு மனுஷனுக்கு 12 அங்கலம் ஓடுது. வெளியேக்கத்தெல்லாம் 4 கால் குதிரை, உங்கள்கிட்ட ஓடிங்கிறது 12 கால் குதிரை. அதனால் சொல்கிறார், எட்டா புறவி அடி ஈராறு கால். ஈராறுனா 12 கால் அப்படின்னு விளக்கம் சொல்கிறார். இப்படி இருக்குது சாமி. அதனால தான் சொன்னார் சிவவைக்க ரொம்ப அழகாக சொன்னார், எப்பா இந்த உடல் உனக்கு இறைவன் கொடுத்துருக்குறான், இது நல்ல உடல், இதை பயன்படுத்திக்கோ. இது இருக்கும்போது, இந்த உடல் இருக்கும்போது, நல்லா இருக்கும்போதே தான் நீ இறைவனை பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியாது அப்படின்னாரு. அதனால சொல்கிறார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை. இது ஏன்பா இது? மனுஷன் ஓடம்னாரு, சரி உடம்பு எப்படியோ சொல்லிட்டாரு, போட்டோம். ஆடு என்னத்துக்கு, அங்கே கோல் என்னத்துக்கு, என்ன வேலை இருக்குது அப்படின்னா, ஆடுன்னா வாசி, கோலுன்னா மூச்சு. ஏன் இத்த கோலுன்னாரு? இது நீட்டானது மூச்சு, 12 அங்கலம் ஓடிங்குது, வாசி 6 அங்கலம் தான் ஓடும். அதனால் அது ஆடுது, இது நீட்டாக போகுது, கோலு பாயுதுன்னாரு. இது ரெண்டும் இருக்காது, நீ அனாதையாக சுற்று விடான்ட்டார். ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையே அப்படின்ட்டார். இந்த உடலை வச்சு தான் நீ எதையுமே சாதிக்க முடியும், உடல் இல்லாமல் நீ எதையுமே சாதிக்க முடியாது. இந்த உடலோடு இருந்தால் தான் கடவுள் உங்கள்கிட்ட வருவார். உடல் போயிட்டு பிறகு பேயாக இருக்கும்போது கடவுள் வந்து உன்னை காப்பாற்றுவார? சொல்லு. உடல் போனால் இந்த ஆன்மாவுக்கு பேர் என்ன? பேய். இல்லை, பேய் தானே சாமி அப்படி சொல்லிட்டோம். ஆனால் அந்த பேய்கிட்ட கடவுள் வருவாரா? அப்போது இந்த உடல் இருந்தால் தான் கடவுளே வருவார். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அப்போ இந்த உடல் இருக்கும்போதே கடவுளையும் அடைஞ்சிடணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா கடவுள் இல்லை. நீ இல்லைன்னா கடவுளை யார் கடவுள்னு சொல்கிறது?
கடவுள்ன்ற காத்தில்னா நீ எங்கிருந்து இருக்கிறது? அதனால் கடவுள் இல்லாத நீ இருக்க முடியாது, நீ இல்லைனாலும் கடவுள் இருக்க முடியாது. இப்படி இருக்குது ஒன்னோட ஒன்று மனிதனுக்கும் கடவுளுக்கும் அவ்வளோ நெருங்கிய உறவு. இதெல்லாம் அறிஞ்சு பாருங்க, தெரிஞ்சு செய்யுங்க. அப்படி போனீங்கன்னா தான் அந்த பொருளை அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது. இதுக்கு தீவிர பயிற்சி அவசியம். இயற்கையில் ஞானியாக வர்றது வேறு, அது இறைவனுடைய அருள். பல பிறவிகளாக அவங்க தொடர்ந்து வந்தவங்க. நம்ம செயற்கையாகனா போய் சேரணும் இல்லையா? அந்த செயற்கை தான் யோகம். அதை செய்ய முடியலன்னா பயனில்லை. அதுக்கு காரணம் சொல்லவே கூடாது. காரணம் சொல்கிறவன் நயா பைசாவுக்கு உதவாதவன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது இருந்தது, அந்த வேலை இருந்தது, இந்த வேலை இருந்ததெல்லாம் சொல்கிறான்னா அவனால் அது முடியல அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன? கடவுளை கும்பிட்டு சோறு துண்டுறதுக்கு நேரம் ஒதுக்குறில்ல, டிவி பார்க்க நேரம் ஒதுக்குறில்ல, உன் பொண்டாட்டியை போய் இட்டுன்னு வர நேரம் ஒதுக்குறில்ல, சினிமாவுக்கு போக நேரம் ஒதுக்குறில்ல, விளையாட போக நேரம் ஒதுக்குறில்ல, ஊருக்கு போக நேரம், எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குது. உன்னை பற்றி நீ அறியறதுக்கு நேரம் இல்லைன்னா எப்படி அது ஒத்துக்க முடியும்? அப்போ அவன் உதவாதவன்னு அர்த்தம். சொல்லுங்க சொல்லுங்க சாமி. இந்த உடலை எதுக்குடா வந்ததுன்னு அம்மா சொல்கிறாங்க, உத்தமனை காண்றதுக்குடா. இந்த உடல் வந்ததே உடலுக்குள்ளே உத்தமனை காண்றதுக்காக எடுத்த உடல் இது அப்படிப்பட்ட வள்ளலார சொல்லிட்டாருன்னா நம்மளாம் தூசு. அவரே சொல்லிட்டார், எவ்வளோ கத்தனண்டா எவனும் கேட்கலடா நீட்டு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயினே இருப்பான். மனித பிறவி அதான். ஆசையில் அலையும் போது மற்றதெல்லாம் மறைச்சிடும், திரை போட்டுடும். மாயை திரை போட்டுடும். மாயை விலகணுன்னா ஆசை அழியணும். ஆசை திரை தான் மனுஷனை மறைக்கிறது. அதை அழிக்க முடியாது. அழிஞ்சா இவனுக்கு ஆசை போயிடும். ஆசை போனால் இல்லறம் திறந்துருவான். அப்படி ஆகிடும் இல்லையா? அதனால்தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு கடவுளாண்ட போனீன்னா கடவுள் இருக்குது, சிலை இருக்குதுப்பா. அந்த சிலைக்கு பக்கத்தில் அர்ச்சகர் நிற்கிறாரு. அர்ச்சகருக்கு அப்புறம் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பேரை தாண்டி நான் எனக்கு எங்கேப்பா கடவுள் தெரியும்? கடவுளை பார்க்க முடியலப்பா, மறைக்குதுப்பா எனக்கு. நீ ஏன்டா அந்த 1000 பேரை பற்றி யோசிக்கிற? நீ கடவுளை பற்றி மட்டும் யோசிடா அப்படின்றாரு. அதுக்கு சொல்கிறாரு, நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் மாய காயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோகை சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் மற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபதியே அப்படின்றார். எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையா, நீ தாயா எனக்கு காவல். இந்த உலகம் எனக்கு பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேன் ஐயா. எனக்கு துணையாக வர்றது நீ ஒண்டி தாயா வரணும், உன்னை தாயா நம்பியிருக்கிறேன்றான். அப்போது இந்த 1000 பேரும் தெரில, சில பக்கத்தில் இந்த அர்ச்சகரும் தெரில, சாமி மட்டும்தான் தெரியுது. அதில் என்னன்னா சொல்கிறான் பார், ஏன் வேல் வச்சுக்குது, ஏன் பாம்பு வச்சுக்குது, ஏன் சேவல் வச்சுக்குதுன்னு சொல்லின்னு வரோம். ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் மாய காயமா முகனை செறிவில் சாடும் தனி யானை சகோதரனே விநாயக பெருமானுடைய தம்பியே அப்படின்றான். இப்படி கடவுளை யார் எதிர நின்னாலும் தெரியக்கூடாது, இறைவன் மட்டும்தான் தெரியணும். அவன்தான் சரியான பக்தனை தவிர உருவம் தெரியுது 4 பேர் மறைக்கிறான்றது கடவுள் பக்தியே கிடையாது. அது சரிப்பா, நான் இப்படி கெட்டு போயிட்டேன், என் மனசெல்லாம் கெட்டு போச்சு, நான் எப்படியா நல்லவன் ஆகுறது அப்படின்னா முருகனுடைய திருவடியை புடிடான்றான். கெடுவாய் மனனே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவும். அட போயா, அவன் காலை பிடிச்சின்னா அவன் பாவெல்லாம் பறந்து போச்சியான்றான். அப்படி பிடிக்கணுண்டா இறைவனான்றான் இல்லையா?
செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேன். என்னப்பா வந்த பொண்ணு, யோ வாய மூடின்னு உட்காந்துரியா, எதுவும் பேசாதிரியான்ட்டு போட்ட. பேசாத இருக்கிறவன் அர்த்தம் தெரியலையாப்பான்றான். இறைவங்கிட்ட அப்படி இருக்கணும், மன நெகிழ்ந்து இறைவனை கொண்டாடணும். ஏதோ பகிட்டு பக்தி பண்ணுறதால இறைவனுக்கு உனக்கும் தொடர்பு கிடைக்கணும் ஒருபோதும் நம்பாதீங்க, நடக்கவும் நடக்காது அது. அதனால் தூய்மையான பக்தி பண்ணுங்க, இறைவங்கிட்ட உண்மையான பக்தி பண்ணுங்க. போலி பக்தி பண்ணாதீங்க, போலி வேஷம் உதவாது, உங்களையே அழிச்சிடும் அது. அதை தான் நான் படித்து திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மாதிரி இறைவனை வழிபடணும். அந்த மாதிரி வழிபட்டால் கேடே இல்லை. பாம்பன் சாமி கிட்ட போய், சாமி என்ன சாமி, ஒருத்தர் சொல்கிறாங்க முருகர் தான் கடவுள்ன்றாங்க, இன்னொருத்தர் வர்றாரு இல்லைப்பா முருகர்லாம் கடவுள் இல்லை சிவன் தான்ப்பா கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் வர்றார் சிவன் இல்லை முருகர் இல்லைப்பா பெருமாள் தான் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் வர்றாரு பெருமாளும் கிடையாது சிவனும் கிடையாது அம்பாள் தான் ஏன் கடவுள் அப்படின்றாரு, அபை பிராட்டி சொல்லுது விநாயகர் தான் சொல்லுது. இது யார் தான் சாமி கடவுள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யார் கடவுள்? இதில் நம்மளே குழப்பம் வந்துடுச்சு இல்லை? இத்தனை கடவுள் இருக்குமா, இருக்க முடியுமா, இது எப்படி இத்தனை கடவுளை வச்சாங்க அப்படின்னு தோணணும், தெரியணும் இல்லை நமக்கு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஐயா கடவுள்ன்றது ஒரு பொருள் தான். உனக்கு 2 பிள்ளைங்க பிறகுது, ஒரு பிள்ளைக்கு சதீஷ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ உன் பிள்ளை தானே, இன்னொரு பிள்ளை பிறந்தாலும் சதீஷ்ன்னு தானே பேர் வைக்கணும், இல்லையே கோவிந்தான்னு பேர் வச்சுக்கிறிய. அப்போ 10 பிள்ளை பிறந்ததுன்னா 10 பேர் வச்சுக்கிற, ஆனால் எல்லாமே உன் பிள்ளைங்க தான், நீ தான் கடவுள் அப்படின்ட்டு மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவங்களுக்கு மாற்றிக்கினா உருவத்துக்கு வச்சுக்கினாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். அம்பாலும் அதே தான்பா, முருகனும் அதே தான். நான் சொல்கிறேன் முருகருன்னிட்டு அதே பொருளை நீ பெருமாள்னு சொல்கிற, பொருள் ஒரே பொருள் தான்பான்றார். கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பான்றார். எதுவும் உயர்ந்த கடவுள் கிடையாது, எதுவுமே தாழ்ந்த கடவுள் கிடையாது. கடவுள் ஒரு பொருள் தான். மனிதனில் மனசில் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனுங்கிறானே தவிர கடவுளில் உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள்னு ஒரு பொருளே கிடையாது. உன் மனசை சீர் பண்ணிக்கோ, கடவுள் உயர்ந்து நிற்பான். உன் மனசை தாழ்த்துக்கின்னா கடவுளும் தாழ்ந்து நிற்பான் அப்படின்ட்டார். அப்போது கடவுளுடைய நம்மளுடைய தோற்றம் எதை வச்சுக்குதுன்னா நம்ம மனசை வச்சு தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம மனசை தான் முதல்ல சீர் பண்ணணும், மற்றதெல்லாம் அப்புறம் தான் பண்ணணும். அதனால் இந்த மனசை சீர் பண்ணுறதுக்கு வழி தேடி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிலவுன்றது ஒரு கிரகம், சூரியன்றது ஒரு கிரகம், இப்படி 4 கிரகங்கள் மட்டும்தான் பூமியிலேருந்து தெரியும். 9 கிரகங்கள் இருக்குது உலகத்தில், 9 கிரகங்கள் இயங்குது. ஆனால் பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகம்தான் தெரியும் இல்லையா? வேறு எதனா கிரகங்கள் தெரியுதாப்பா யாருக்கன்னா? யாராவது பார்த்துருக்குறீங்களா? ஒன்று பூமியை பார்த்துருப்பீங்க, இன்னொன்று சந்திரனை பார்த்துருப்பீங்க, இன்னொன்று சூரியனை பார்த்துருப்பீங்க, இன்னொன்று வெள்ளியை பார்த்துருப்பீங்க. இந்த 4 கிரகத்தை தவிர வேற ஒரு மனிதனால் வேற ஒரு கிரகத்தை பார்த்துருக்க முடியாது. பார்க்காதனால கிரகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி கிரகம் இருக்குது, செவ்வாய் கிரகம் இருக்குது, புதன் கிரகம் இருக்குது, வேழன் கிரகம் இருக்குது, இத்தனை கிரகங்கள் இருக்குது. ஆனால் பூமியிலேருந்து மனிதனுடைய தோற்றத்துக்கு இந்த 4 கிரகம் தான் தெரியும், பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி. அதனால்தான் இந்த 4ம் வேதம்ன்றது. இதுதான் உண்மையான இறைவனால் படைக்கப்பட்ட 4 வேதம்ன்றது. இதில் தான் எல்லா உயிரினங்களும் வாழும்ன்றது. அப்போது இப்படிப்பட்ட கிரகம் இந்த சித்திரை மாதம் மட்டும்தான் மனிதனுக்கு அருகாமையில் வருது, சந்திர கிரகம். மற்ற மாதங்களில் நம்மளை விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. விலகி போய் இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய தலைக்கு அருகாமையிலே வருது. அதனால தான் கோயில்கள், ஆசிரமங்கள், ஞானிகள் எல்லாரும் இந்த சித்ரா பௌர்ணமியை முக்கியமாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சித்திரை பௌர்ணமியினுடைய நிலவுனுடைய பேரொளி நம்ம உச்சியந்தலையில் பட்டுதுன்னா
நம்மளுடைய பாவ புண்ணியங்களை அழிக்கப்படுது. அதனால தான் இரவு 12 மணிக்கு உங்களெல்லாம் கூட நான் ஓப்பன் ஏரியாவில் உட்கார வைக்கிறது. அவ்வளோ பவர் உண்டு அந்த நிலவுக்கு, அந்த சித்திரை மாதம் வர நிலவுக்கு. அது மட்டும்தான் நமக்கு கிட்ட இருக்குது, மற்ற நிலவெல்லாம் நம்மளை விட்டு தள்ளி போகும். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி எல்லா கோயில்கள்லேயும் எல்லா ஆசிரமத்துலேயும் விசேஷமாக செய்யக்கூடிய நாள் இது.